ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாவித்திரி வந்து தமிழை பூஜை ரூமில் போய் விபூதி தட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் வந்துட்டு எங்கேயுமே போகாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாடி நான் வாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மசம் நின்றுக்கிட்டு இருக்க, போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சத்தம் போடுறாங்க சாவித்திரி. சாவித்திரியோட சத்தத்தை கேட்டு மோகனா அங்கிட்டிருந்து வர்றாங்க. என்ன சாவித்திரி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மதினி, இவளை போய் பூஜை தட்டை எடுத்துகிட்டு வர சொன்னா மாட்டேன்னு நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அவளை போட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொன்னாங்கல்ல, புள்ளத்தாச்சி பிள்ளைய வேலை வாங்கிக்கிட்டு இருக்க, இரு நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா போகிறாங்க. இல்லை மதினி, நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி போய் பூஜை அறையில் எடுக்க போயிட்டு ஒரு யோசனையோட போகுது. என்ன மோகனா இன்னைக்கு தமிழுக்கு ரொம்ப பாசத்தை பொழியுது, என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டோட போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரி வந்து சிஐடி வேலையை பார்க்கறதுக்காக தமிழை பற்றி கேட்கறதுக்காக சித்ராவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க டாக்டர்கிட்ட. அங்கே போயிட்டு டாக்டர் இருக்காங்களான்னு கேட்கும்போது, அன்னைக்குன்னு பார்த்துட்டு டாக்டர் இல்லை, அவங்க வர 1 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரிசப்ஷனில். இதை கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு ரொம்ப ஏமாற்றம் ஆகிருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீடு திரும்பிடுதுங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேது வந்துட்டு தமிழுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு அப்பத்தா கிட்ட போய் கொடுக்குறாரு. இந்த அப்பத்தா வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறாரு. என்னையா என்னைக்கும் இல்லாமல் எனக்கு வீட்டு பழங்களை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உனக்கு இல்லை அப்பத்தா, இது வந்துட்டு அவள்கிட்ட போய் கொடு, புள்ள வெள்ளையா பிறக்கணும்ல, பழங்கள்லாம் சாப்பிட்டாதான் புள்ள நல்லா கலராகவும் ஆரோக்கியமாகவும் பிறக்கும், அவ எதுவுமே சாப்பிட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. உடனே பாட்டி சொல்றாங்க, என்னதான் கோவமா இருந்தாலும் அவன் மேல உனக்கு பாசம் இருக்குல்ல, நீயே போய் கொடுத்தேன்னா அவளும் சந்தோஷப்படுவாள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது கிழவி, நீ போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, சரிதாயா நானே போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்துட்டு தமிழ்கிட்ட பழங்களை கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் தமிழ் வந்துட்டு கையில் பீரியட்ஸ் பேடோட உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துடுறாங்க பாட்டி. என்னடி இது கையில் என்ன வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் வந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அம்மாச்சி அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக மலர் வந்துடுறாங்க. இல்லம்மாச்சி அது என்னோடது, நான் தான் இங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அப்படியாடி, நீ எதுக்கடி இதை கையில் வச்சுக்கிட்டு கிடக்க, பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு சேது வாங்கி கொடுத்த பழங்களெல்லாம் தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாடி வச்சுக்க, உன் புருஷன் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தான், நீ நல்லா சத்தான பொருள் சாப்பிட்டாதான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அவன் இந்த குழந்தை மேலே கொள்ள பிரியம் வச்சிருக்காண்டி, அவன் நினச்ச மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி கையில் கொடுத்துரு, உன்னை ஏற்றுக்கிட்டு உன் கூட நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திரும்பவும் குழந்தைய பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே அழுக வந்துடுது. ஒரு பக்கம் தமிழ் நினைக்கிறாங்க, என்னை கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் இருந்த அவருக்கு இப்போ எனக்காக பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, காரணம் இந்த குழந்தை தான். இப்போ அந்த குழந்தையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அவர் எவ்வளவோ உடைஞ்சு போயிடுவாரு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நினைக்கிறாங்க, அம்மாச்சிக்கிட்டையாவது நம்ம உண்மையை சொல்லிடுவோமா, அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடுவோமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கேட்குறாங்க, என்னடி நான் வாட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாட்டில் என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு, அது ஒன்றும் இல்லாமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு மென்று முழுகுறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.